ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து இந்த மாதம் இன்ஃபினிக்ஸ் Note12i அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ அஃபிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10K செக்மெண்ட்லேயே அமலோட் டிஸ்பிளே 33 வாட் சார்ஜர் 50 மெகா பிக்சல் கேமரா மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ மோஸ்ட்லி இந்த அண்டர் 10,000 செக்மெண்ட்டை பெருசாக எந்த பிராண்டுமே கண்டுக்கிறதே இல்லை. முன்னாடி எல்லாம் அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் ரெட்மி, ரியல்மி, போக்கோ, சாம்சங், மோட்டோன்னு எல்லா பிராண்டுமே நல்லா காம்படிட்டிவான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டேஸாக பார்த்தோம்னா அந்த அண்டர் 10K செக்மெண்ட்டில் அவங்க கிட்ட இருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே பெருசாக லான்ச்சே ஆகலை. பட் அந்த செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ இன்ஃபினிக்ஸ் Note12i அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் சூப்பரான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லுக் பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த மொபைலுக்கான லுக். மொத்தம் 2 கலர் ஆப்ஷன், பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம அதுக்கு மேலே எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ அந்த வகையில் பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. 188 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.03 mm திக்னஸோட வருது. அந்த வகையில் வெயிட் அண்ட் திக்னஸும் ஓகே. 200 கிராம்ஸ் அபோவ் அப்படின்ற வெயிட் போகாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே, டீசெண்டாக இருக்குது. அந்த வகையில் லுக் அண்ட் டிசைன்லாம் ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு டீசெண்டாகவே அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பக்கம் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளேவை இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான பாசிட்டிவான விஷயமா இருக்கு. பட் இதுல AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான். டச் சாம்பிளிங் 180 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், கார்னிங் OLED Glass 3க்கான ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே உண்மையிலே இன்ஃபினிக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே மட்டும் இல்லாம OLED Glass 3 ப்ரொடக்ஷன், 1000 நிட்ஸ் பிரைட்னஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கிறது உண்மையிலே டிஸ்பிளே வைஸ் இந்த ஸ்மார்ட் போனுக்கு நல்லாவே இருக்கு. அடுத்து மொபைலுடைய பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 5000 mAh அந்த ஒரு காலகாலமாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் அந்த 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுப்பாங்க. பட் இன்ஃபினிக்ஸ் 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கை இங்கே கொடுக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடுத்த பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து மொபைலுடைய ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் MediaTek கூடிய ஒரு 4G ப்ராசஸர், MediaTek Helio G85 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவாக தான் தோணுது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி சில பேர் யூனிசாக் ப்ராசஸர் எல்லாம் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸர் இல்லாமல் MediaTek Helio G85 யூஸ் பண்ணியிருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்கள் கூட நம்மளால் ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸும் இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியும். அந்த வகையில் இந்த ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எனக்கு பாசிட்டிவாக தான் தோணுது. அடுத்து மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி பின்பக்கம் ட்ரிபிள் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, f1.6க்கான அப்பேச்சர் வெளியிட இருக்கு. இது போக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் இருக்கு. அண்ட் மூணாவது ஒரு VGA கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா வரும்போது 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா டியூவல் LED ஃபிளாஷோட இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு அப்படி தான் மார்க்காக இருக்காது. ஜஸ்ட் நார்மலாக ஏதோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேவா இருக்கும். பட் லோ லைட்டிங்கில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டே லைட்டில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக அதர் ஃபீச்சர்ஸாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்கு. Android 12க்கு கீழே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எக்ஸாக்டான பிரைசிங் அண்ட் அந்த பிரைசிங் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்டா 4GB 64GB அப்படின்ற இந்த வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட்டுக்கு 999 எக்ஸாக்டாக 10,000 அப்படின்ற பிரைசிங் தான் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகேப்பா, டீசெண்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ரெட்மி, ரியல்மி கிட்ட இருந்தெல்லாம் வந்த ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஃபினிக்ஸ் Note12i ஓகேப்பா டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் கண்டிப்பாக இதை விட ஒரு 2000 ரூபா 3000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டோம்னா இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸோட இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த 10,000 ரூபா எக்ஸாக்டாக அந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும். ஓரளவுக்கு டீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளேவோடலாம் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக எந்த பிராண்டுமே இந்த 10,000 செக்மெண்ட் அந்த அளவுக்கு கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அந்த செக்மெண்ட்டில் இப்போ இவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா தான் இருக்குது. ஸோ 10,000 ரூபா செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த இன்ஃபினிக்ஸ் Note12i இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ப்ரைஸ் செக்மெண்ட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.